கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனந்துக்கிட்ட, இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க, மீனாட்சி அக்கா வந்துட்டு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நான் ஒன்றும் கார்த்தி கிடையாது, ஆனந்து ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு அலட்சியமாக நினச்சிட்டு என்ன பண்ணனே தெரியாமல் ரியா கிட்ட போய் கெஞ்சுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் போய் விளையாடலாமா, அது அவங்களுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, யாருக்கு துரோகம் பண்ணுறது, இங்கே பாரு எங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிறது உன்னோட மீனாட்சி அக்கா தான். ஏன்னா உன்னோட மீனாட்சி அக்காவுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ், எங்கள் லைஃபுக்குள்ளே வந்தது அவ தான், அதனால் என்னாலலாம் விட்டுட்டு போக முடியாது. ஆனந்த் என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிற தீபா என்ன பண்ணன்னு தெரியாமல் யோச்ச அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்த்திக் கால் பண்ணுறாங்க. கார்த்தி தான் எடுக்காமல் லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்க. உள்ளே போனதும் ஒருத்தங்க மாற்றி மாலையெல்லாம் மாற்றிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரியாவும் ஆனந்தும் தீபா என்ன பண்ணன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. விறுவிறுன்னு உள்ளே போய் கல்யாணத்தை எப்படியாவது தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, தயவுசெய்து கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிடு தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் சொல்கிறாங்க. ரியா வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும், நான் தான் வந்துட்டு என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டல, ஒழுங்காக வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கள் மீனாட்சி அக்கா ரொம்ப பாவம் உங்களுக்காக வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க நான் இங்கேருந்து கிளம்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கூப்பிட, அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, இங்கே என்னதான் நடக்குது, இப்போ கல்யாணம் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் ஒரு நிமிஷம் சார், இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் அக்காவை தான் சார் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, பாவம் உங்கள் வீட்டில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன இது பிரச்சனை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தகராறாயிடுது. அடுத்த சீனில் கார்த்தி வந்துட்டு தீபாவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது தீபா இவ்வளோ டைம் நமக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கால் பண்ண, என்னங்க இவ்வளோ டைம் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, நான் ஒர்க்கில் இருந்தேன் அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, என்னாச்சு எது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, ஐயோ சார் ஒரு நிமிஷம் இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன், அங்கே கல்யாணம் எப்படியே தடைப்பட்டு போயிடுச்சு, அதனால் அவங்க கோவிலில் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்காங்க, அது சொல்கிறது தான் உங்களுக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன், நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை, உடனே ப்ளீஸ் சார் கிளம்பி வாங்க உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியே வந்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுறாங்க. விறுவிறுன்னு இவங்க காரில் ஏறி இங்கே கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதுங்களையும் ரியா தான் சரியான தெல்லக்கடைஞ்சதாக இருக்குது, கோயிலுக்கு கூட்டு போய் ஆனந்த கையால் எப்படியாவது தாலியை கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஆனந்த கோவிலில் வச்சு, ஆனந்த் தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க, ஆனந்த் அதை வாங்கி வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன ஆனந்த் யோசிக்கிற, கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல, விறுவிறுன்னு ஆனந்தும் தாலியை வந்துட்டு கழுத்து கொண்டு போயிட, இங்கே வந்துட்டு அப்போ தான் தீபாவும் கார்த்தி இறங்கி வர்றாங்க. பார்த்தா ஆனந்த் வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டுற, தீபாவுக்கு கார்த்திக்கு என்ன பண்ணனே தெரில, ஒரு மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ரியா ஈன்னு பல்ல காமிச்சிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு நிற்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. எப்படி வந்துட்டு ஒரு முடிச்சு போட்ட மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வர எபிசோடில் தான் தெரியும். பட் கார்த்திக் வந்துட்டு ரியாவை பற்றி ஃபஸ்ட்டே தெரியும், ஏன் வந்துட்டு கார்த்தி ஆனந்த்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணலைன்னே தெரியல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்டு கூட இருக்காமல் வந்ததே ரியா தான், உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா ரியாவோட கேரக்டரை பற்றி ஆனந்துக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு கல்யாணம் ஆகுற மாதிரி போயிட்டு 2 ஒய்ஃப் அப்படின்ற மாதிரியெல்லாம் சீரியலில் வந்துட்டு கண்டென்ட் கொண்டு வந்தாங்கன்னா, இதே வந்துட்டு ரியல் லைஃப்லையும் நடக்கிறதுக்கு 100% அவங்களே வந்துட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி, பண்ணிக்கோங்க 1 இல்லை 2 3 கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டேரக்டர் வந்துட்டு கதை போய்கிட்டு இருக்கு. இவருக்கு எப்படி வந்துட்டு ஏன் இவ்வளோ கேவலமாக எடுக்கிறாங்கன்னே தெரியல, எப்படி இப்படிலாம் ஐடியா வரும். வீட்டில் ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்க, அதை விட்டுட்டு வெளியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம், சரி அவங்களோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிகிற மாதிரி காமிச்சாங்க. கார்த்திக் அந்த விஷயம் தெரியாது, அப்படியே வந்துட்டு ஆனந்துக்கு தெரிகிற மாதிரி காமிச்சு ரியா விட்டு வெளியில் வந்து ஒருவேளை அவள் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தா கூட ஸ்டோரி ஏதோ பரவாயில்ல அப்படின்றது இருக்கலாம். ஏன் இப்படியெல்லாம் வந்துட்டு கொண்டு போகிறாங்கன்னே தெரியல. இந்த ப்ரோமோ வந்துட்டு எனக்கு உண்மையிலே டிசப்பாயிண்டிங் தான், ஏற்றுக்கவே முடியல இப்படி பெண்களுக்கு துரோகம் செய்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.